தமிழகோஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்பிஆர் சங்கர். இந்த நிகழ்ச்சி சினிமாயனாவுடைய பாட்டு சொல்லும் செய்தி. ஸோ பாட்டு சொல்லும் செய்தியில் நம்ம முதல்ல பாடின பாட்டு யாரோட பாட்டு? வேற யாரை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? ஆயுத பூஜை அன்னைக்கு. ஐயோ இன்னைக்கு ஆயுத பூஜை, அண்ணன் பட்டையை கிளப்பிட்டு இருப்பாருன்னு சொல்லி என்ன பாட்டு போட்டோம்னா ஆட்டோக்காரன் பாட்டு போட்டோம். அதுக்கப்புறம் அவருடைய பாட்டு ரெண்டாவது பாட்டு ஒரு பாட்டும் போட்டோம். ஆமா, ரெண்டாவது பாட்டும் அவருடைய படத்துல இருந்து தான் நம்ம போட்டோம். தளபதி படத்துல இருந்து ஒரு போட்டோம். அப்புறம் விடுதலை பாட்டும் போட்டோம். ஆமா. ஸோ 3 பாட்டு அவரை வச்சு போட்டாலும் கூட இந்த பாட்டு வந்து அவருடைய பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய ஒரு வித்தியாசமான பரிமாணத்தை காட்டின பாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரஜினி வந்து அவரே வந்து இந்த மாதிரி ஒரு இசை வாசிச்சு பாடுற பாடல் வந்து ஒரு 2-3 பாடல்கள் தான் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி படம் ரொம்ப ரேர். வீரா படம் நடிச்சிருக்காரு. 1-2 கமல் நிறைய அப்படி பண்ணியிருப்பாரு. ஆனால் ரஜினி கம்மி தான். அதில் ஒரு பாடல் இது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா ரஜினி வந்து தேவா, ஏஆர் ரஹ்மான் இவங்க 2 பேர் காம்பினேஷன் மியூசிக்ல தான் நடிச்சிட்டே இருந்தாரு. முதல் முறையா வித்யாசாகருடைய மியூசிக்ல ரஜினி நடிச்ச படம் சந்திரமுகி. அதுவும் பார்த்தீங்கன்னா பாபா படத்துக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய அவர் மேல ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப, அதாவது வசப்பாடி தள்ளிட்டாங்க அவங்க ஃபேன்ஸ். காரணம் ஆனால் ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க பாபா படத்து மேலே அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்து அது திரையில் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாதனால அவரே ஒரு ஸ்டேஜில் பேசும்போது சொன்னார், நான் யானை இல்லை குதிரை. அந்த அளவுக்கு அவரே வந்து மன வருத்தப்பட்டு பாசிட்டிவாக சொல்லி சந்திரமுகி ஜெயிச்சு காமிச்சாங்க. அது சந்திரமுகியோட வெள்ளி விழாவில் வந்து அவர் பேசினார். நான் வந்து குதிரை விழுந்தா டக்குன்னு எந்திரிச்சிருவேன்னு சொல்லிட்டு. ஆனால் ரஜினிகாந்த் ஒன்லி ஒன் ஆக்டர். உலக சினிமாவில் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை வந்து செஞ்சார். பாபா படம் அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன். அந்த தோல்விக்கு பிறகு அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் பணத்தை திருப்பி கொடுத்தார். வேற யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. கலாச்சாரத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஆமாம், உண்மை. அதாவது என்னன்னா அவர் நினைச்சிருந்தா முடியாது, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த மக்கள் மூலமாக நம்ம சம்பாரிச்சிருக்கோம், நம்ம இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கோங்கிறதுக்காக அந்த தோல்விக்கு வந்து அவர் பொறுப்பேற்று கொண்டு இது பண்ணார். அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டார். அடுத்த ஒரு படம் நடிப்பாரா, இதோட ஒரு கரியர் முடிஞ்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த நேரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ராம்குமார் அவர்கள், சிவாஜி அவர்களுடைய மூத்த மகன், பிரபு அவர்களுடைய அண்ணன், அவர் வந்து வீட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாராம் அவருடைய பசங்களோட. அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் வருது. பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது என்ன அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் சொன்னாராம், நம்ம சிவாஜி ப்ரொடக்ஷன் சார்பாக அடுத்து ஹிந்தி இயக்குனர் ராஜ்குமார் சந்தோஷியோடைய டைரக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய டைரக்டர். ஸோ அந்த இதை சொன்னோடனே ரஜினி சொன்னாராம், சரி நம்ம ஏன் ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே இவங்க யோசிச்சிருக்காங்க. அப்போ ரஜினி சொன்னாராம், இது இப்போ எடுத்த முடிவு இல்லை, மன்னன் படத்தப்போ எடுத்த முடிவு அப்படின்னு சொன்னாராம். மன்னன் படத்தோட வெற்றி விழாவில் ரஜினி சொல்லியிருக்காரு, சிவாஜி ப்ரொடக்ஷனோட 50வது படத்தை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சிவாஜி ப்ரொடக்ஷனோட 50வது படம் தான் அவருடைய பஞ்சனிலாக இருக்கு. கொடுத்த வாக்கியம் கொடுத்த பொருளை திருப்பி வாங்குற பழக்கம் நம்ம பரம்பரைக்கே கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி 50வது படத்தை நான் தான் பண்ணணும்னு ஒரு வாக்கு கொடுத்தாரு. அதை செயல்படுத்தியும் காமிக்கிறதுக்காக வாய்ப்பாக அமைந்த படம் சந்திரமுகி. ஆமாம், அதுவும் அவர் வந்து சொல்லிட்டாரு. ஆப்தமித்ரா படம் கன்னடத்தில் ஹிட் ஆயிருக்கு. என் ஃப்ரெண்டு விஷ்ணுவர்தன் நடித்த படம். அதை அப்படியே வாங்கி ரீமேக் பண்ணுங்கன்னு சொல்லி வாசுவை கூப்பிட்டு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி 1992 மணிச்சித்திரத்தாள் அந்த படத்துடைய கதையை தான் ஆப்தமித்ரான்னு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதோட சீக்குவல் வந்து ஆப்தரக்ஷான்னு சொல்லி கன்னடாவில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சந்திரமுகின்னு தமிழில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்குல நாகவள்ளின்னு சொல்லி சந்திரமுகியோட கண்டினியூஷனாக தெலுங்குல பண்ணாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரஜினியோடைய படங்கள் வந்து அந்த நேரங்களில் அவர் பேரை ஃபோக்கஸ் பண்ணி தான் டைட்டில் இருக்கும். முத்து, படையப்பா, பாஷா, அண்ணாமலை இப்படின்னு சொல்லி பாபா, அவங்களுடைய பேர் அருணாச்சலம், இப்படி வந்து நிறைய உதாரணம் சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் பி வாசு டைரக்ட் பண்ண போகிறாருன்னா, பி வாசுவை பொறுத்த வரைக்கும் ஒன்று அவர் அடித்தா மேலே போயிடுவார், இல்லைன்னா படம் வந்து ரொம்ப சுமாராக போகிற மாதிரி ஒரு டைரக்ஷன் தான் இருந்தார் அவர் ரீசன்ட் பாஸ்டில். அப்போ சந்திரமுகின்னு பேர் வச்சுன்னு எங்களுக்குலாம் நான் முதல் ஷோ போய் பார்த்தேன். வேற லெவல். உண்மை. எனக்கு நானும் என் ஃப்ரெண்டு ஃபைசலும் தான் போனோம். 2005 ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. கூடவே வந்து விஜயோட சச்சினும் கமல்ஹாசனோட மும்பை எக்ஸ்பிரஸ் ரிலீஸ் ஆச்சு. அந்த 2 படமே டல் ஆயிடுச்சு இந்த படத்துடைய வெற்றி காரணமா. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த சந்திரமுகிங்கிற அந்த பெண் கேரக்டர் வைக்கிறதுக்கு ரஜினி தான் ஓகே சொல்லியிருக்காரு. நீலாம்பரிக்கு அப்புறம் இது ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரஜினி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ரனை தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சிம்ரன் அப்போ வந்து பிரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராய் அதுக்கப்புறம் ரீமா சென், சதா, நிறைய பேரை பார்த்துட்டு தான் ஜோதிகாட்ட கேட்டாங்க. ஜோதிகா ஒரு 50 days கால் ஷீட் கொடுத்தாங்க, நடிச்சாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அக்டோபர் 2004 ஆரம்பிச்சு மார்ச் 2005 முடிச்சு 2005 ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்ணாங்க. மார்ச் 7 வந்து ஆடியோ ரிலீஸ் நடந்துச்சு. சென்னையில் தாஜ் கோரமண்டல் ஹோட்டல் நடந்துச்சு. அந்த டைமில் நடந்த ஒரு பெரிய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். விஜய், ஜெயம் ரவி எல்லாருமே வந்தாங்க. ஒரு 1000 ரசிகர்களை வர வச்சாங்க. அந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து 1,10,00,000 ரூபாய்க்கு வந்து விற்றாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30,000 CD,
அதுக்கு மேலே பலாயிரம் கேசட்ஸ்லாம் வந்து இந்த படத்துக்கு போச்சு. ஆனாலும் கூட படையப்பா அதுக்கு முந்தைய படங்கள் அளவுக்கு இந்த படம் ஆடியோ வந்து விற்கலை. காரணம் என்னென்னா அந்த டைமில் எல்லாமே டவுன்லோட் பண்ணி பார்க்குற பழக்கம் வந்துருச்சு. மொபைலில் டவுன்லோட் பண்ணி பார்க்குற பழக்கம் வந்ததுனால ஆடியோ கேசட் சீடி விற்பனை கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் கூட ப்ரீ புக்கிங்லேயே நிறைய சேல் ஆகிடுச்சு. இங்கே வந்து மார்ச் 7, 2005 ஆடியோ ரிலீஸ் பண்ண மறுநாளே மலேசியாவில் ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் பிட்டாக சாங்கை கட் பண்ணி தேவடா தேவடா ஸ்டில் ரஜினி இருக்க மாதிரி தான் ஆடியோ போஸ்டர் எல்லாம் வந்துச்சு. அதில் ஒரு 30 செகண்ட் பிட்டாக கட் பண்ணி டிவியில் ஃபுல்லாக விளம்பரம் பண்ணாங்க. ஒரு ஹெவி விளம்பரம் பண்ணாங்க சிவாஜி. இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக ரஜினியுடைய படத்தில் அவரை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த படத்துடைய கதைக்களை வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜோதிகா அவங்களுக்கு தெரியும் கிளைமேக்ஸில் பின்னிருப்பாங்க, வடிவேலு, எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், நயன்தாரா, இப்படி எல்லாருக்கும் ஒரு அந்த கேரக்டர்களில் ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டு வந்த படம். உண்மை. இதுக்கு நிகராக இந்த படத்தில் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்ட இந்த படத்துடைய மியூசிக். உண்மை உண்மை. அது வந்து வித்யாசாகர் அவர்களுடைய ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு வெரைட்டியாக பண்ணியிருப்பார். ஒரு பாட்டு மெலடி, ஒரு பாட்டு கிளாசிக்கல், ஒரு பாட்டு செமி கிளாசிக்கல். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பாடலாசிரியர்கள். 6 பாடல் 6 பாடல். ரீசெண்டாக இப்போ வந்திருக்கிற வேட்டையன் படத்துடைய பேருமே வந்து இந்த படத்தில் ஒரு பாடல் வந்து வேட்டையராஜான்னு சொல்லிட்டு அதுல இருந்து உண்மை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த லக்கலக்கலக்கலக்கன்னு சொல்லுவார் இல்லையா, அது வந்து கன்னடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் வந்து ஹவுலா ஹவுலா ஹவுலான்னு சொல்லுவார். இந்த லக்கலக்கலக்கங்கிறத சொன்னது ரஜினி தான். ரஜினி அது எப்படின்னா அவர் சின்ன வயசுல வந்து அவர் ஒரு மராத்தி டிராமா பார்த்துருக்காரு. அந்த டிராமாவில் வர்ற வில்லன் கேரக்டர் அந்த வார்த்தையை சொல்லுவாராம். அதை மனசுல வச்சு சொல்லி அதை வச்சு பயங்கரமா ஹிட் ஆக்கிட்டாரு. ஸோ இந்த பாட்டு முழுக்க ஒரு கர்நாடிக் ஸ்டைலில் இருக்கும். தாம் தரிக்கிட தீம் தரிக்கிட தோம் தரிக்கிட நம் தரிக்கிட தத்தி தரிக்கிட தித்தி தரிக்கிட தோம் தோம் தரிக்கிட நம் நம் தரிக்கிட தாக்கு தீக்கு தோக்கு நமக்கு ஜம் ஜம் தாக்கு தீக்கு தோக்கு நமக்கு ஜம் ஜம் தத்தித்தலாங்கு தோம் தத்தித்தலாங்கு தோம் தத்தித்தலாங்கு தோம் அப்படி சொல்லி அந்த ஜதி சொல்லி அந்த பாட்டு ஒரு கர்நாடிக்ல. இந்த பாட்டு ஒரு மாதிரி செமி கிளாசிக்கலாக இருக்கும், ஒரு பெப்பி சாங்காக இருக்கும். ஸோ இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனது வந்து பா விஜய். ஸோ அது ஒரு பா விஜயோடைய அழகான ஒரு பாடல். ஸோ இந்த பாடல் வந்து நம்ம லைட்டாக பாடி பார்க்கலாமா? பாடி முயற்சி பண்ணலாம். எப்பயும் போல நம்ம பாடி முயற்சி பண்ணலாம். நல்லாவும் இருக்கும். எஸ்பி பாலசுப்ரமணியமும் வைஷாலி அவர்களும் பாடின பாடல் பா விஜயோட வரிகளில், வித்யாசாகரோட இசையில். இந்த படத்தில் ரஜினி வந்து ஒரு வெர்சனல் பர்சனாலிட்டியாக காமிச்சிருப்பாங்க. அதாவது வித்தியாசமான ட்ரெஸ் போடாத ஒரு சூப்பர்மேன். ஆமாம். பாட்டும் அவருக்கு பாடத்துன்னு சொல்லி நயன்தாராவுக்கு வந்து ஒரு டீச் பண்ணுற மாதிரி. ஆமாம், ஒரு பன் திறமை வாய்ந்தவராக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு ஒரு கான்செப்ட் வச்சு தான் எடுத்திருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு 2 மாதத்துலேயே மல்டிபிள் பர்சனாலிட்டிங்கிற ஒரு கான்செப்டில் வந்துச்சு. இந்த படத்துக்கு தேட்டரில் போய் ராம் தேட்டரில் பார்த்துட்டு வெளில வந்தோடனே எனக்கும் என் ஃப்ரெண்டு ஃபைசல்னு சொல்லி இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கான், அவனுக்கும் வந்து ஒரு சண்டை. அவன் இது பேய் தான் அப்படிங்கிறான். டே இது பேய் இல்லடா, இது மனநோய்டா. இல்லை இது பேய் தான் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு இடையில பயங்கர சண்டையே வந்துச்சு. நிறைய ரசிகர்கள் பேய் படம் தான் சொன்னாங்க. கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த படத்தில் ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு கேட்டுக்கிறேன், அந்த பாம்பு எங்கே போச்சு? ஆமாம், அது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, அந்த பாம்பு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஆடியன்ஸோட ஒரு கியூரியாசிட்டியை இது பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அதுக்கான விடையை வந்து நம்ம பி வாஸ் அவர்கள்ட்ட தான் கேட்கணும், அவர் தான் அதுக்கு சொல்லணும். பாட்டு போயிடலாமா? அதிந்தோம் திந்தியும் தோம் தன திண்டாரி திந்தோம் தகுதிந்தோம் திந்தியும் தோம் தன திண்டாரி திந்தோம். அதிந்தோம் திந்தியும் தோம் தன திண்டாரி திந்தோம் தகுதிந்தோம் திந்தியும் தோம் தன திண்டாரி திந்தோம். ஆடாத ஜவ்வாது மனம் ஆடிடும் பொம்மி, ஆண்டவன தாளாட்டும் இசை கேளடி பொம்மி. என் பாட்டு வந்தாலே மனம் துள்ளிடும் பொம்மி, அவன் பாட்டு இல்லாத இடம் எங்கடி பொம்மி. முக்கண்ண முத்தாக தந்த பாட்டு படிச்சேன், பாட்டிலே பல கோடி நெஞ்ச நானும் குடிச்சேன். அதிந்தோம் திந்தியும் தோம் தன திண்டாரி திந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தோம் தன திண்டாரி திந்தோம் திண்டாரி திந்தோம் திண்டாரி திந்தோம். வட்ட வட்ட மொட்டுக்களை தட்ட தட்ட வந்ததம்மா நதி காத்து. ஓ நதி காத்து மொட்டு மொட்டு மெல்ல மெல்ல மெட்டு மெட்டு தட்டுதம்மா சுதி பார்த்து. ஓ சுதி பார்த்து. ஹே ஆட வைக்கணும் பாட்டு, சும்மா அசைய வைக்கணும் பாட்டு. கேட்க வைக்கணும் பாட்டு, நல்ல கரங்க வைக்கணும் பாட்டு. இந்த பாட்டு சத்தம் கேட்டு சுத்தும் பூமி எப்போதும். அதிந்தோம் திந்தியும் தோம் தன திண்டாரி திந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தோம் தன திண்டாரி திந்தோம்.
திந்தாதி திந்தோம் திந்தாதி திந்தோம். சின்ன சின்ன தொட்டில் கட்டி அம்மா சொல்லும் ஆரீராரோ இசைதானே ஓ இசைதானே. ஆணும் பெண்ணும் கட்டில் கட்டி ஆசை நட்டு கட்டுறதும் இசைதானே ஓ இசைதானே. ஆறு மனமே ஆறு இன்று அனைத்து மறிந்ததாறு. அறிவை திறந்து பாரு அதில் இல்லாதது சேரு. அடையெல்லாம் தெரிஞ்ச எல்லாம் அறிஞ்ச ஆளே இல்லையம்மா. அதிந்தோம் திந்தியுண்டோம் தனதிந்தாதி திந்தோம் தகதிந்தோம் திந்தியுண்டோம் தனதிந்தாதி திந்தோம் திந்தாதி திந்தோம் திந்தாதி திந்தோம். ஓகே, வடிவேலுடைய டான்ஸ். வடிவேலுடைய டான்ஸ் வந்து இந்த பாட்டில் வந்து இடையில இந்த பீட் வரும்போது அவர் மாடல இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருப்பாரு. நல்லா ஆடி இருப்பாரு. ஆமா ஆமா, அதை என்ஜாய் பண்ணுவார். ஏன்னா வந்து ஒரு இறுக்கமான ஃபேமிலிலேயே அவர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவருடைய நகைச்சுவை வெளிப்படுத்துறதுக்கு அந்த குடும்பத்தில் வாய்ப்பு கிடைச்சிருக்காரு. அந்த நகைச்சுவையே படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா பெரிய பலம். ரஜினிகாந்த் அவர்கள் அவங்களும் சேர்ந்து சில கொஞ்சம் அடல்ட் காமெடி மாதிரி இருந்தாலும் கூட அதை வந்து ரசிச்சாங்க எல்லாருமே. அடுத்து அவங்க பண்ண கண்டினியூட்டியான குசேலன் வந்து இந்த அளவுல பெருசா காமெடி படம் எடுப்படல. இருந்தாலும் சந்திரமுகியை மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு நொட்டா சொல்றதுக்கு நம்ம வரல. இப்போ வந்த கான்செப்டுக்கு போயிடுவோம். உண்மை உண்மை உண்மை. ஸோ சந்திரமுகி படம் வந்து சாதாரண வெற்றி இல்லை. 890 நாள் சாந்தி தேட்டரில் ஓடிச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே 2 வருஷத்துக்கு மேலேயே ஓடின ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் சாந்தி தேட்டரில் மட்டும். மற்ற தேட்டரில் குறைஞ்சது 200-300 இதுக்கு மேலே ஓடிச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 கோடி கிட்ட அந்த படத்தை வந்து எடுத்தாங்க, அவங்க எடுத்தது. ஆனால் வசூல் வந்து 90 கோடி வரைக்கும் வசூல் பண்ணுறதா. என்னன்னா நீங்கள் சொன்னீங்களா ஃபைசல் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் நடந்த வாக்குவாதத்தில் முந்திலாம் பேய் வருதுன்னு சொல்லுவாங்க. சாயந்தரத்துக்கு முன்னாடி போனோம் இல்லை அங்கே போத சந்திரமுகி வந்துருவா, நம்ம ஊரில் சொல்லுது சந்திரமுகி வந்துருவா இப்படி சொல்லி வந்து அந்த ட்ரெண்ட் பேய்ங்கிறது மாதிரி சந்திரமுகின்னு வர்ற அளவுக்கு அப்படி வந்து ஜோதிகா நடிப்பு இருந்தது. ஸோ படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம். இதை பற்றி நம்ம ரிவ்யூவாக சொல்லலை, நம்ம வியூவர்ஸுக்கு சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம்.